ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியின் 28/8/2015 கடிதத்தையும் என்னுடைய 15/8/2015 கடிதத்தையும் சுட்டிக்காட்டுவதால் மேற்படி கடிதங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்ற விதத்தில் ராஜதந்திர ரீதியான பாதிப்புகளை நான் கவனத்திற்கு எடுக்க வேண்டியதில்லை என்று நம்புகின்றேன். எனவே அவர்களின் கேள்விகளுக்கு முதலில் சுருக்கமாக பதில்கள் அளித்துவிட்டு முழுமையான பதிலை பின்னர் தருகின்றேன். அவருடைய கேள்வி 1, மேலே கூறப்பட்ட விடயங்கள் உள்ளடங்கலாக ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதியிடமிருந்து உங்களுக்கு ஒரு பதில் வந்ததா? அதற்குரிய எனது பதில், எனது 15/8/2015 கடிதத்திற்கு அனுப்பப்பட்ட பதிலே 28/8/2015 வதிவிட பிரதிநிதியின் கடிதம். மேற்கூறப்பட்ட விடயங்கள் என்று உங்கள் முதலாம் கேள்வியில் கூறப்படுபவை தவறான கருத்துக்களை கொண்டிருக்கின்றன. கேள்வி ஆவண்ணா, அவ்வாறாயின் வடக்கு மாகாண முதலமைச்சர் என்ற ரீதியில் தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் பாரிய தவறுகள் தொடர்பான பதில் என்ன? பதில், எந்த தவறும் எங்கும் குறிப்பிடப்படவில்லை, தவறுகள் செய்யப்படவும் இல்லை. மூன்றாவது கேள்வி இ, தங்களால் ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதிக்கு 15/8/2015 எழுதிய கடிதத்தையும் அதற்கு அவர்களிடமிருந்து 28/8/2015 திகதியிடப்பட்ட பதிலையும் சபையில் சமர்ப்பிக்க முடியுமா? முடியாவிடில் ஏன்? பதில், மேற்படி கடிதங்களின் போட்டோ பிரதிகள் இணையதளங்களுக்கு வேண்டுமென்றே சிலரால் அனுப்பப்பட்டு சுட்டி வருகின்றன. ஆனால் அவற்றை மன்றில் சமர்ப்பிக்க முடியாது. அது சட்டப்படி முறையற்றதாகும். சிறப்புரிமை சட்டத்திற்கு முரணாக அமையும். கடிதங்களின் பிரதிகளை வைத்துக் கொண்டுதான் மேற்படி கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. எனக்கும் யாரோ ஒருவரால் இமெயிலில் அனுப்பப்பட்ட கடிதம் என் கையெழுத்தை கொண்டிருந்ததால் உண்மையான பிரதியே அது என்று நம்புகின்றேன். ஆனால் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் கூறும் கடிதங்கள் எவ்வாறான உள்ளடக்கங்களை கொண்டுள்ளன என்பது பற்றி நான் அறியேன். என்றாலும் இதில் ஒழிக்கவோ மறைக்கவோ எதுவும் இல்லாததினால் இந்த தருணத்திலே முழுமையான ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றேன். ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியிடம் வடமாகாணம் பற்றி 2013 ஆண்டில் தயாரித்தது போல் ஒரு 2003 ஆண்டில் தயாரித்தது போல் ஒரு முழுமையான பல்துறை தேவைகள் சார்பான பல் நிறுவன அறிக்கையை நான் கோரியது 2013 ஆண்டு கடைசி மாதங்களில், நவம்பர் அல்லது டிசம்பரில். மல்டிலேட்டரல் நீட்ஸ் பேஸ்ட் அசஸ்மெண்ட். அதே காலகட்டத்தில் எமக்கு சர்வதேச பல் நிறுவனங்களுடனான அனுபவத்தை பெற்றவரும் முகாமைத்துவம் பற்றிய அறிவு, அனுபவம், தகமையும் பெற்ற ஒருவரை எமது ஆலோசகராக பெற வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என்று வதிவிட பிரதிநிதியிடம் கேட்டிருந்தேன். இரண்டுக்கும் சாதகமான பதிலை இறுத்தார் வதிவிட பிரதிநிதி. நான் தேர்ந்தெடுத்த நபரின் பெயரையும் வதிவிட பிரதிநிதிக்கு கூறியிருந்தேன். அவர் பற்றி பின்னர் கூறுவேன். இதன் பிறகு அப்போதைய ஜனாதிபதியை 2014 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சந்தித்தேன். அப்போது ஆலோசகரின் விடயம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜனாதிபதி அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் குறித்த ஆலோசகரை நியமிப்பதில் பிரச்சனை ஏதும் இல்லை என்றும் அவரை இரட்டை பிரஜா உரிமையை இரட்டை பிரஜா உரிமையை பெற சொல்லுங்கள், மற்றவற்றை திரைசேரி செயலாளருடன் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார். ஆலோசகரை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை தாம் எடுப்பதாக கூறிய வதிவிட பிரதிநிதி பல்துறை தேவைகள் சார்பான பல் நிறுவன அறிக்கை பெறுவது சம்பந்தமாக எமக்கு சார்பற்ற விதத்தில் நடந்து கொண்டார். அப்போதைய ஜனாதிபதி செயலணியினதும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினதும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட மனித நலன் சார்பான ஆய்வொன்றினையே மனித நலன் சார்பான ஆய்வொன்றினையே தொடர்ந்து நடாத்த அவர் நடவடிக்கைகள் எடுத்தார். ஜனாதிபதி செயலணியானது ராணுவ உயர் அதிகாரிகளை போரின் முடிவின் போது பாரிய அளவில் உள்ளடக்கி நியமிக்கப்பட்ட ஒரு செயலணி. அது முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கப்பட்ட ஒரு செயலணி. பொருளாதார அமைச்சினதும் அந்த செயலணியினதும் நெறிப்படுத்தலின் கீழேயே அவர் நடவடிக்கைகளை எடுத்தார். இலங்கையின் ஐக்கிய நாடுகள் சபை
கிளை மட்டுமே அந்த ஆய்வை நடாத்தியது. 2003ஆம் ஆண்டில் நடந்தது போல் உலக வங்கியோ ஆசிய அபிவிருத்தி வங்கியோ இந்த செயல்பாட்டில் பங்கு பெற்றவில்லை. இது பற்றி எம்முடன் நாம் பதவிக்கு வந்த பின் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை. தொடர்ந்தும் மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்துதான் வடமாகாணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவுகளை அவர் எடுத்தார். இதன்போது போருக்கு பின்னரான எமது மக்களின் புனருத்தாரணம் அபிவிருத்தி பற்றி அவர் ஆராயவில்லை. அதனால் தான் நாங்கள் 2003ஆம் ஆண்டில் செய்தது போல் பல்துறை தேவைகள் சார்பான பல் நிறுவன ஆய்வு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். அதை அவர் பொருட்படுத்தவில்லை. எனினும் நாங்கள் இது பற்றி ஐக்கிய நாடுகள் சபையினால் இங்கு அனுப்பப்பட்ட மேடம் அக்னஸ் அவர்களால் தலைமை வகிக்கப்பட்ட குழுவிற்கு சென்ற வருடம் பிப்ரவரி மாதத்தில் எமது கரிசனைகளை வெளியிட்டோம். ஆற்றுப்படுத்து குழுவான ஸ்டியரிங் கமிட்டியினுள் எம்மையும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தோம். அது நடைபெறவில்லை. முழுமையான ஆய்வானது ஆங்காங்கே இராணுவத்தினரால் வடமாகாணத்தில் அவர்களால் இழைக்கப்பட்ட பல தவறான செயல்களை வெளிப்படுத்தக்கூடும் என்பதுதான் அரசாங்கத்தின் மறுப்புக்கு காரணம் என்று நினைக்க இடம் இருக்கின்றது. இவை பற்றி பிரிதொரு மூலத்தின் வாயிலாக அறிந்து கொண்ட நான் நமக்கு தெரியாமல் எம்முடைய கோரிக்கையை அசட்டை செய்து மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டு எங்களை பற்றிய ஆய்வு நடத்துவது தவறு என்று கூறினேன். மத்தியுடன் தான் தாங்கள் தொடர்பு வைத்திருக்கலாம், மாகாணத்துடன் அல்ல என்றும் வேண்டுமெனில் மத்தியுடன் தொடர்பு கொள்ளுமாறும் எனக்கு கடிதம் அனுப்பினார். இவ்வளவு காலமும் இருந்துவிட்டு இப்போது இது பற்றி ஏன் கூறுகின்றீர்கள் என்று அவரிடம் கேட்டேன். அதன் பின் நாங்கள் ஜனாதிபதிக்கு எமது கோரிக்கையை சென்ற வருடம் மத்தியில் அனுப்பினோம். அவர் அதற்கு பதில் அனுப்பவில்லை. ஆக மொத்தம் வடமாகாணம் சம்பந்தமாக பல்துறை தேவைகள் சார்பான பல் நிறுவன ஆய்வில் ஈடுபட அரசாங்கமும் விரும்பவில்லை, வதிவிட பிரதிநிதியும் விரும்பவில்லை. நாங்கள் எமக்கு ஆலோசகர் தருவது பற்றி அப்போதைய நிதி திட்டமிடல் அமைச்சின் செயலாளருடன் பேசிக்கொண்டோம். அவர் அதற்கு ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கவில்லை. மாறாக எழுத்து மூலம் அனுசரணையையும் ஒப்புதலையும் வழங்கியிருந்தார். இது பற்றி வதிவிட பிரதிநிதி அறிந்திருந்தார். வதிவிட பிரதிநிதியின் வேண்டுகோளின் பேரில் ஆலோசகரின் பின்னணி சேவை குறிப்பும் கரிக்குலம் வீட்டாய் CV, வேலை பற்றிய விவரங்கள், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், TOR ஆகியன அவருக்கு அனுப்பப்பட்டன. தான் மேற்படி விடயத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறினார். வழங்கப்பட்ட ஆவணங்களை அவருடைய காரியாலயம் பரிசீலித்து அதன் பிரகாரம் நியமனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதன் பின்னர் இவ்விடயம் சம்பந்தமாக ஒரு தேக்க நிலை ஏற்பட்டது. அவ்வேளையில் நான் சிபாரிசு செய்த அந்த ஆலோசகரை இந்த நியமனம் சம்பந்தமான நிலவரத்தை அறியும்படியும் ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியின் பொறுப்பான அலுவலர்களிடம் இருந்து அதனை அறிந்து கொள்ளுமாறும் அவரை பணித்தேன். அதன் பின்னர் வதிவிட பிரதிநிதியின் அலுவலர் என்னை கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் எனது காரியாலயத்தில் இங்கு வந்து யாழ்ப்பாணத்தில் சந்தித்து ஆலோசகரின் நியமனம் ஐக்கிய நாடுகள் சபையினால் வருங்காலத்தில் நடைமுறைப்படுத்த இருக்கும் அபிவிருத்தி திட்டங்களுடன் இணைந்துதான் நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதன்முறையாக கூறினார். அவ்வேளையில் நான் ஆலோசகரின் நியமனம் வடமாகாணத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்களுடன் இணைக்கப்படாமல் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டது போல் தனிப்பட்ட ஒரு செயற்பாடாக முதலமைச்சரின் அலுவலகத்துக்குரிய ஒரு தேவையாக ஏற்று நடைமுறைப்படுத்துவதுதான் பொருத்தம் என்று கூறினேன். அவரோ வடமாகாணத்திற்கு வகுக்கப்படும் செயற்பாடுகளின் ஒரு அங்கமாகவே ஆலோசகரின் நியமனத்தை மாற்ற எத்தனித்தார். ஆனால் அந்த செயற்பாடுகளுக்கும் ஆலோசகர் நியமனத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் கூறினேன். உண்மையும் அதுதான். அதன் பிறகு பல மாதங்கள் காக்க வைத்துவிட்டு ஐக்கிய நாடுகள் சபை இவ்வருடம் மார்ச் மாதத்தில் தர வேண்டிய ஜெனீவா தீர்மானத்தை செப்டம்பருக்கு பிற்போட்ட பின்னர், மார்ச் மாசத்திலே பிற்போட்ட பின்னர் சமாதானத்தை கட்டியெழுப்பும் நிதி பற்றி எமக்கு ஏப்ரல் மாதத்தில் அறிவித்தார். அப்போது குறித்த நிதி பற்றி எமக்கு கருத்து வேறுபாடுகள் இருப்பதை வதிவிட பிரதிநிதிக்கு நான் அறிவித்தேன். பின்னர் நான் இலங்கை வெளிவிவகார அமைச்சரின் அனுசரணையுடன் வதிவிட பிரதிநிதியின் மேலிடத்தை நியூயார்க்கில் இவ்வருடம் ஜூலை மாதத்தில் சந்தித்தேன். அங்கு அவரின் நேரடி சிரேஷ்ட அலுவலர் கருத்து குறிப்பின் ஒரு பிரதியை தந்து அதனை எப்படியாவது ஏற்க வேண்டும் என்று கோரினார். இன்றே நீங்கள் அதனை ஏற்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பணம் கிடைக்காது என்று கூறினார்.
நான் இது பற்றி எமது அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்துத்தான் முடிவெடுக்க முடியும் என்று கூறிய போதும், நீங்கள் அவர்களுடன் பேசினால் அது அரசியலாக போய்விடும், நீங்களே முடிவெடுங்கள் என்று பல அலுவலர்கள் முன்னிலையில் என்னை பலவந்தப்படுத்த பார்த்தார், நிர்பந்தத்துக்கு உட்படுத்தினார். நான் அதற்கு இடமளிக்கவில்லை. அதன்பின் அடுத்த சில நாட்களில் அவருக்கு மேல் இருந்த அதிகாரியுடன் பேசினேன். அவர் வித்தியாசமான ஒருவர். நான் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டு, மேற்படி கருத்து குறிப்பு உங்களுக்கு பாதகமாய் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அதை காரணம் காட்டி அதற்கு இசைவை தெரிவிக்க முடியாது என்று கூறுங்கள் என்றார். அவ்வாறே நான் செய்தேன். இப்பொழுது அந்த கருத்து குறிப்பு பற்றி கூறுகின்றேன். 4 விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் குறிக்கோள் சமாதானத்தை ஏற்படுத்தல். அதற்காக மனித உரிமைகளை மேம்படுத்தல், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல், பொறுப்பு கூறல், நடைமுறை பிரச்சனைகளை தீர்த்தல் போன்றவற்றை நடைமுறைப்படுத்த போவதாக அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதற்காக அக்கருத்து குறிப்பு அடையாளம் கண்ட ஏற்பாடுகள் பின்வருவன. 1. மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக உள்ளக பொறிமுறையை உருவாக்குதல். சர்வதேச பொறிமுறையை ஐக்கிய நாடுகள் ஏற்றிருந்தால் இந்த விடயம் பலனற்று போயிருக்கும். என்றாலும் அப்பொழுதே மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக உள்ளக பொறிமுறையை உருவாக்குவது பற்றி அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. 2. நல்லிணக்கத்தை உருவாக்கல். 3. மீள்குடியேற்றம் பற்றிய நடவடிக்கைகள். 4. வடமாகாண சபைக்கு தேவையான சிலவற்றை அடையாளம் கண்டு அவற்றிற்காக பணத்தை ஒதுக்கி வைத்தார். முதலாவது ஏற்பாடு சம்பந்தமாக $750,000, 2வது சம்பந்தமாக $550,000, 3வது சம்பந்தமாக $1,200,000, 4வது சம்பந்தமாக $500,000 குறிப்பிடப்பட்டிருந்தன. இவை பற்றிய என்னுடைய கருத்து முரண்பாடுகள் பின்வருமாறு அமைந்தன. ஜெனீவா தீர்மானத்தை தள்ளி வைத்த பின்னர் தான் இப்பேற்பட்ட நிதி பேசப்படுகின்றது. இது முழுமையாக மத்திய அரசாங்கத்திற்கு சார்பாகவே அமைந்துள்ளது. நாங்கள் சர்வதேச பொறிமுறைகளை கோரியிருக்கும் வேளையில் உள்ளக பொறிமுறை ஒன்றினை அமைக்க நடவடிக்கைகள் எடுப்பது எமக்கு சந்தேகத்தை தருகின்றது. ஏற்கனவே உள்ளக பொறிமுறை ஒன்றிற்கு அத்திவாரம் இட்டு ஆகியதோ என்று எண்ண வேண்டியிருக்கின்றது. இதனால் தான் நான் கடைசி நேரத்திலும் உள்ளக பொறிமுறை எமக்கு ஏற்படுத்த போகும் பாதிப்பு பற்றி குறிப்பிட்டு ஜெனீவாவில் பங்கு பெற்றிய அனைத்து பிரதிநிதிகளுக்கும் 30/9/2015 அன்று ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். அதனை இங்கு என் அறிக்கையுடன் இணைத்து சமர்ப்பிக்கின்றேன்.